சில நிமிடத்துக்கு முன்னாடி தமிழக அரசு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேர் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி போன்றவங்களை தமிழக அரசு விடுதலை செய்கிறதுக்கு முன் வந்திருக்குது. இப்போ மத்திய அரசுக்கு கடிதம் கேட்டு சிபாரிசு பண்ணி எழுதியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் சிறைவாசியுடைய ஃபேமிலியாக இருக்கிறதுனால இதை பற்றி உங்கள் என் தந்தை S.A. பாஷாபாய், என் கணவர் S.K. முகமது அலி. சிறையில் இருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகள் பல ஆண்டுகளை கழிச்சவங்க ஜாதி, மதம், வழக்கு வித்தியாசம் எதுவுமே பாரபட்சம் இல்லாமல் விடுதலை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய முதல் கருத்து. அதில் சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி அந்த 7 பேர்த்த விடுதலை செய்யறதுக்கு தமிழக அரசு அம்மா முன் வந்தது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கருதுகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பாரத பிரதமரை கொண்டவங்களுக்கே ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. அதே போல எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் தமிழக சிறைகளில் உள்ள ஆயுள் சிறைவாசிகள் 20 ஆண்டு காலம் 18 ஆண்டு காலமாக கழித்திருக்கக்கூடிய தமிழகத்தில் உள்ள அனைத்து சிறைவாசிகளையும் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல், வழக்கு வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மதம் பேரம் இல்லாமல் விடுதலை செய்யணும். ஆனா இந்த இடத்துல அந்த 7 பேர் மட்டுமே விடுவிக்கணும் அப்படின்னு சொன்ன கருத்தை கொண்டு வந்திருக்கிறது பாரபட்சம் காட்டுற மாதிரி இருக்கு. தமிழர்களுடைய ஆதரவான அம்மாவா இல்ல ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்கும் ஆதரவான அம்மாவாங்கிறது இந்த 7 பேர்த்த மட்டும் இல்லாம அனைத்து ஆயுள் சிறைவாசிகள், குறிப்பாக தமிழக சிறைகளில் உள்ள அந்த 59 முஸ்லீம் சிறைவாசிகளையும் சேர்த்து விடுதலை செய்யணுங்கிறது எங்களுடைய கருத்து. இதுல அம்மா பாரபட்சம் காட்டக்கூடாது. ஏன்னா இது மத்திய புலனாய்வு CBI வழக்கு இல்ல, இந்த கோயம்புத்தூரில் நடந்த சிறு கலவரம் தான் அந்த 59 முஸ்லீம்களும். மத்திய புலனாய்வு CBI வழக்கு இல்ல, உங்களுக்கு சிறப்பு சட்டமான தடா பொடா வழக்கு இல்ல, வெறும் மாநில அரசு விசாரிச்ச வழக்கு. ஒரு பாரத பிரதமரை கொன்ன ஒரு வழக்குக்கே 24 ஆண்டுகள் இருந்தவங்கள விடுதலை செய்யறாங்கன்னு சொன்னா, ஆனா இது ஒரு 19 முஸ்லீம்களை கொன்னதுக்காக மறு கலவரமா ஏற்படுத்தின இந்த கலவரத்துக்காக சிறையில போய் 19 ஆண்டு காலமா இருக்கிற அவங்களையும் இந்த எந்த விதமான பாரபட்சம் இல்லாம அவங்களையும் இந்த 7 பேர்த்த விடுவிக்கிறதோட இந்த 59 முஸ்லீம்களையும் மற்றும் சிறையில் இருக்கக்கூடிய 20 ஆண்டுகள் கழித்த எந்த விதமான பாரபட்சம் இல்லாம அனைவரையும் விடுதலை செய்யணும். அதுதான் அம்மாட்ட நாங்க கேட்டுக்கிறோம். இது திமுக ஆட்சி இருக்கும்போது 2008 1405 கைதிகளை விடுதலை செய்யும் போதும் முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை செய்யாம ஒதுக்கி வச்சாங்க. அது அவங்க செய்ய முன்வராதத அதிமுக அரசு அம்மா கண்டிப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்பணும். அதே மாதிரி பாரத பிரதமரை கொன்னவங்களை 24 ஆண்டுகளை கருணை அடிப்படையில அவங்களை அற்புதம்மாள், அவங்க தாயாருடைய மனநிலையை கருத்துல கொண்டு அவருடைய இளமை காலத்தை கருத்துல கொண்டு விடுவிக்கக்கூடிய அம்மா தமிழக முஸ்லீம்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 52 முஸ்லீம்களையும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எங்களுடைய இளமை காலத்தையும் எங்கள் சிறையில் இருக்கக்கூடிய எங்கள் கணவன்மார்கள், எங்கள் தந்தை, என் சகோதரனுடைய இளமை காலத்தையும் கருத்தில் கொண்டு 20 ஆண்டு காலமாக கழித்திருக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகள் மற்றும் அனைத்து சிறைவாசிகளையும் ஜாதி மத வழக்கு பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் விடுதலை செய்யணும். தமிழ் மக்களுக்கு மட்டுமான அரசு இல்ல, இது முஸ்லீம் சிறைவாசி சிறுபான்மையினர் மற்றும் முஸ்லீம்கள் அனைத்து இயக்கங்கள் அனைத்து மத சார்புள்ளவங்களுக்கும் இந்த அம்மா விடுதலை செய்வாங்க நம்பிக்கையோட நாங்க இங்க பண்றோம். நாங்க மீடியால பார்த்து மகிழ்ச்சி ஒரு பக்கம் அடைஞ்சாலும் அனைவரையும் ஏன் இந்த அம்மா விடுதலை செய்யலைங்கிற ரொம்ப மன வருத்தத்தோட ரொம்ப மன வலியோட உட்கார்ந்து இருக்கிறோம். அம்மாக்கு இந்த கருத்து தெரிவிச்சு உடனடியா அனைத்து சிறைவாசிகள் ஆயுள் சிறைவாசிகளையும் விடுதலை செய்ய முன்வரணும்னு சொல்லிட்டு நாங்க வேண்டுகோளா வைக்கிறோம். இது சம்பந்தமா அரசாங்கத்து அதிகாரிகளையோ அரசாங்கத்தையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது எலெக்ஷனுக்குள்ள விடணுங்கிற ஒரு முடிவெடுக்க அம்மா வந்திருக்கிறதுனால அனைத்து சிறைவாசிகளையும் ஆயுள் சிறைவாசிகளும் விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக எல்லா அதிகாரிகளையும் எல்லா அமைப்பு சார்ந்தவங்களும் எல்லா முஸ்லீம் அமைப்பாவும் போய் சேர்ந்து சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யலாம். நேரத்துக்கு முன்னாடி அந்த செய்தியை பார்த்தோம். வரவேற்கத்தக்க விஷயம் இருந்தாலும் கூட பாரத பிரதமருடைய கொலை சம்பந்தப்பட்ட சிறைவாசிகளை விடுதலை சொல்றது வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான். ஆனால் அதை போன்று இஸ்லாமிய சிறைவாசிகள் எந்த ஒரு அந்நிய சதி இல்லாத
சிபிஐ வழக்கு இல்லாத ஒரு குற்றம் செய்யப்பட்ட மக்கள் அவங்க 20 ஆண்டு காலம் வந்து சிறையில் இருக்கிறாங்க. அவங்க குழந்தை குட்டிகளை வருத்தத்துக்கூடிய ரொம்ப வருந்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறங்காட்டிங்க அவங்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து இந்த கடைசி நேரத்தில் இவங்களுக்கும் வந்து ஒரு ஆறுதலாக வந்து இந்த விடுதலைங்கிற விஷயத்தை வந்து எப்படி ராஜீவ்காந்தி பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியோடைய கொலை குற்றவாளிகளுக்கு வந்து விடுதலை கொடுக்குறாங்களோ அதே போல வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கும் விடுதலை கொடுக்கணுங்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். ஷாவுல் ஹமீத், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோவை மாவட்ட தலைவர். இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி உட்பட 7 ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடிய அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை இயற்றி மத்திய அரசாங்கத்திடம் முறையிட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு முறையீட்டை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம், மனதார பாராட்டுகின்றோம். அதே சமயத்தில் தமிழகத்திலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிறைகளிலே 49க்கும் மேற்பட்ட முஸ்லிம் சிறைவாசிகளும் மிக நீண்ட காலமாக சிறைவாசத்தை அனுபவித்து வருகின்றார்கள். அவர்கள் மீதும் முதலமைச்சர் அவர்கள் கருணை கொண்டு அவர்களை பொது மன்னிப்பில் விடுதலை செய்வதற்குண்டான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் இந்த முடிவானது நிச்சயமாக எந்த அரசாங்கம் எடுக்கிறதோ அந்த அரசாங்கத்திற்கு முஸ்லிம்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, ஒரு ஆதரவு இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் பல ஆண்டுகளாக முஸ்லிம்களுடைய பிரதான கோரிக்கை சிறைவாசிகள் இருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகளை கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதாக. ஆக இந்த தருணத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகளை விடுதலை செய்தது போன்று தமிழக அரசு முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகளின் மீதும் கருணை கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நான் அப்துல் கஃபூர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கோவை தெற்கு மாவட்ட தலைவராக உள்ளேன். சற்று முன் கிடைத்த தகவலின்படி ராஜீவ்காந்தி கொலை வழக்கு குற்றவாளி என கருதப்படுகின்ற 7 நபர்களை தமிழக அரசு விடுதலை செய்வதாக அறிவித்துள்ளது. அதற்காக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக தமிழக அரசுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள சிறைச்சாலையில் இருக்கின்ற முஸ்லீம் குற்றவாளிகள் என்று கருதப்படுகின்ற அப்பாவி முஸ்லீம் சிறைவாசிகளை இந்த தருணத்தில் அப்துல் காதர், கோவை எஸ்டிபி கட்சியுடைய மத்திய மாவட்ட தலைவர். தமிழக அரசு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நளினி, பேரறிவாளன், சாந்தன், முருகன் போன்ற 7 நபர்களை விடுதலை செய்வதாக அரசு முடிவெடுத்துள்ளது. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளில் பல்வேறு கொடுமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான பல்வேறு போராட்டங்களை தமிழகம் முழுவதும் தமிழக சிறைவாசிகளுடைய குடும்பங்களும் இன்னும் பல்வேறு நலன் சார்ந்த அமைப்புகளும் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. ஆனால் தமிழக அரசு அதை செவிசாய்க்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே சிறைவாசிகளுடைய குடும்பங்களுடைய அவருடைய கஷ்டங்களுடைய அவர்கள் படும் துன்பங்களுக்கு செவிசாய்த்து அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக வேண்டி அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி அந்த சிறைவாசிகளையும் ஆயுள் சிறைவாசிகளான முஸ்லிம் அனைத்து சிறைவாசிகளையும் தமிழக அரசு கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று எஸ்டிபி கட்சியின் சார்பாக தமிழக அரசுக்கு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் விடுக்கிறோம்.